பிரைஸ் லார்ட். எல்லாருக்கும் இயேசுப்பா நாமத்தினால அன்பு வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம ஒரு வேத வசனத்தை நம்ம பார்ப்போம். மற்றவர்கள் எல்லாம் மன்னிக்கிறதுக்காக கடவுள் கொடுத்திருக்கிற நல்ல ஒரு வார்த்தையை நம்ம தியானித்து இப்போ அதில் சில விஷயங்களை நம்ம கற்றுக்கொள்ளலாம். மத்தேயு அதிகாரம் 5:44, மேத்யூ சாப்டர் 5:44. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்காக நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம கிட்ட வார்த்தையின் மூலியமா இந்த விஷயத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அப்ப இந்த வார்த்தையை நிறைய பேர் பாத்தீங்கன்னா படிக்கலாம், பட் இந்த வார்த்தையின் மூலியமா நிறைய பேர் ஃபாலோ பண்ணியிருக்க முடியுமா அப்படின்னா ரொம்ப கஷ்டம்தான். ஸோ என்னுடைய வாழ்க்கையில இந்த ஒரு கடினமான ஒரு வார்த்தை என்னை பாத்தீங்கன்னா மன்னிக்க முடியாத அளவுக்கு என் வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை உணர்ந்து அதுலேருந்து சீக்கிரமா என்னால் வெளியே வர முடியாமல் இருந்துச்சு. பட் கடவுளோட வார்த்தைகளை தியானிக்கும் போது அவர் மன்னித்து எல்லாத்தையும் செபித்து அதை விட்டு விடுங்கன்னு சொன்னது போல சில வருடங்களாக நான் மன்னிக்க முடியாத ஒரு காரியம் எனக்குள்ள பயங்கரமான ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தது. பட் இந்த வார்த்தையை தியானித்தது பிறகு இதெல்லாம் செய்யணும்னு நான் கற்றுக்கொண்டேன். வார்த்தையின்படி தான் நம்ம வாழ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ நம்ம வார்த்தையின் மூலியமா நம்ம கீழ்ப்படிந்து நடந்தால் தான் நமக்கு ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அப்படி என்னுடைய வாழ்க்கையில நான் எல்லோரையும் மன்னிக்க ஆரம்பிச்சேன். எவ்வளவுதான் உங்க வாழ்க்கையில யாரெல்லாம் உங்களை முதுகுல குத்திருந்தாலும், நேருக்கு நேரா என்ன துரோகம் செய்திருந்தாலும், உங்களை என்ன காயப்படுத்தியிருந்தாலும் நீங்க அவர்களுக்கு மன்னித்து அவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா உங்களை மீட்டெடுத்த தேவன், உங்களை படைத்த தேவன் அவர்களையும் படைத்திருக்கிறார். அவங்களுக்கு தெரியல, பட் நீங்க இயேசுடைய அன்பை பெற்றுக்கொண்டனால நீங்க அவர்களை மன்னித்து அவர்களுக்காக நீங்க ஜெபிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா இயேசுப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். இதை ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, இதை நான் செஞ்சேன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன், அதனால நான் இதை சொல்றேன். இந்த வார்த்தையின் மூலியமா நீங்க கீழ்ப்படிந்து நடங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசுப்பா உங்க கூட இருக்கிறார். தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ.